நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து கன்டினியூவா பாருங்க. நம்ம எப்போதும் சொல்றது தான் நண்பரே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்டாக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாட்டம்ல வாங்கி வச்சிருந்தோம்னா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா நம்ம வெயிட் பண்ணோம்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோல வந்து பார்த்தீங்கன்னா, 1.60 வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இன்கிரீஸு. லாஸ்ட்டா ஒரு 1 வீக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப், மிட் கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. என்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் அதாவது போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா வந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12, 13% லாஸ்ல இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5% வந்துருச்சு. நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 20, 25% வந்து பார்த்தீங்கன்னா, லாபத்தில இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் போர்ட்ஃபோலியோ. நான் லாங் டெர்ம் போர்ட்ஃபோலியோல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் கை வைக்கிறதே கிடையாது. அது தனியா எப்பவுமே. அது வந்து என்னுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டூ 10 இயர்ஸு. சில ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 வருஷத்துலயோ இல்ல 1 வருஷத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2x, 3x மேல குதிச்சுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். மார்க்கெட் கண்டிஷன பொறுத்து, ஜியோ பாலிடிக்ஸ் டென்ஷன பொறுத்து. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,00,000 போடுறோம். அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 2,00,000 ஆயிருச்சு. நம்ம சில நேரத்தில அத ப்ராஃபிட் புக் பண்ணாம விட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஏதாச்சும் ஒரு வார் இஷ்யூ, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இந்த மாரி உலகத்தில நடக்கும்போது என்னாகும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கிடுகிடுன்னு இறங்கிரும். அப்போ நம்முடைய ப்ராஃபிட் என்ன ஆயிரும், கண்ல பார்த்து தான் தெரியும். அதுக்கப்புறம் காணாம போயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி சிச்சுவேஷன்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும்போது என்னவே நான் ஒரு 50% ஒரு 100 ஸ்டாக் வச்சிருக்கேனா, அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ஸ்டாக் ப்ராஃபிட் புக் பண்ணி, நம்ம வந்து ஒரு 50 ஸ்டாக் லாங் டெர்ம்க்கு விட்டுருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் டவுன்லங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதனால இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அப் டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாவே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அதனால நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கியிருக்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சுன்னா, அத நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வேணா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சில ஸ்டாக்க. சாம்பிள் டேட்டா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பாக்ஸு நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா, நம்ம வீடியோ கன்டினியூவா பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சைடு வேல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் தாங்க அது. இந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 140% மேல போயிட்டு, சடனா வந்து பாருங்க இந்த ஸ்டாக்க எவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கணும். இங்கே சப்போஸ் இங்கே புக் பண்ண முடியாது ஆல் டைம் ஹைல அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் புக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அந்த சைடு வேலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 30% வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காணாம போயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரகிள் ஆகி அப்படி இந்த ஸ்டாக் நிக்குது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரிக்கு செங்குத்தா ஏறும்போது கொஞ்சம் நம்ம ப்ராஃபிட் புக் புக் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லது. அதே மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கை கோல்டு இந்த ஸ்டாக் நம்ம ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் தான். இப்போ எதுக்கு டிஸ்கஸ் பண்ணலன்னா, இந்த ஸ்டாக்லாம் ஆல்ரெடி ஏறிருச்சு. இப்போ போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ல டிஸ்கஸ் பண்றதுல எந்த ஒரு வேலையும் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக் நம்மள்ல ஒரு பாட்டம்ல இருக்கோ, அந்த ஸ்டாக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ஏரியால தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டாக்கும் பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 162% ஏறி இருக்கு. ஒரு சைட்வேல வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆகி மேலும் போயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த சேனல நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ அப் ட்ரெண்டுங்க. சும்மா சொல்லக்கூடாது. நல்ல ஒரு இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. யாரெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. ஒரு சேனல்லே போயிட்டுருக்கு. இன்னும் கூட இந்த சேனல் கீழ டச் பண்ணவே இல்ல. இப்போ இங்கே கரெக்ட் பண்ணலாம். இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வைக்கலாம். இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆக்கிக்கலாம். இந்த சேனலுக்குள்ளேயே போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. இது டவுன் சைடு எப்போ பிரேக் அவுட் ஆகும்னு தெரியல. டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால தான் நம்ம எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ப்ராஃபிட் புக் பண்ண சொல்றது அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 5 ஸ்டாக்குங்க. இப்பவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 30, 40% நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. சில ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வாங்கியிருக்காங்க. சில ஸ்டாக்ல எஃப்ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. சில ஸ்டாக்ல வாங்கவும் இல்ல, வித்தும் இருக்காங்க. அந்த மாரி நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல உள்ள ஸ்டாக் தான். அதில ஒரு ஸ்டாக்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்திருக்கு. பின்ன 4 ஸ்டாக்கு இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட்க்காண்டி நம்ம வெயிட் பண்ணணும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி ஸ்டோரேஜ், இன்வெர்ட்டர் தயாரிக்கிற கம்பெனி ஒண்ணு. முக்கியமான பவர் செக்டார்ல உள்ளது. அதுக்கப்புறம் 2வது வந்து பார்க்க போற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, பவர் செக்டாருக்கு ஃபைனான்ஸ் பண்ற ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் எனர்ஜி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காத்தாடி இருக்கு பார்த்தீங்களா? அந்த கிரீன் எனர்ஜில வந்து பார்த்தீங்கன்னா, சோலார்ல தயாரிக்கிற பவர் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் மீட்டரு, அதுக்கப்புறம் ஹோம் அப்ளையன்ஸ் அதாவது லைட் இந்த மாரி மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் ப்ரீபெய்டு அந்த மாரி ஒரு பிசினஸ்ல உள்ள கம்பெனி. ஒரு 5 கம்பெனி நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அத நம்ம பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட ட்ரெண்ட நம்ம பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் சைட்வேல இருந்த ஒரு பாக்ஸ பிரேக் அவுட் பண்ணி,
முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் பண்ணி இப்போ மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு அருமையான ஏற்றம். என்ன சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு அருமையான ஏற்றங்க. இன்றைக்கி ஒரு லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 200, 220 பாயிண்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் நல்ல ஒரு ஏற்றம், 390 பாயிண்ட்டு. வேணா 5 மினிட்ஸ் சார்ட்டில் வேணால் நான் காமிக்கிறேன் நிஃப்டியுடைய சார்ட்டை. அப்புறம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தா தெரியும், நல்ல ஒரு அருமையான லோலேருந்து கிடு நல்ல ஒரு ஏற்றத்தை ஏறி இருக்குது நிஃப்டி. 5 மினிட்ஸ் சார்ட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணியிருக்குங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியல. ஸ்மால் கேப் மிட் கேப்பு லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். நிஃப்டி பார்த்து தெரியும், முக்கியமான ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஏற்றத்தில் போயிருக்கு. நிஃப்டி 100 ஸ்மால் கேப்பு, நிஃப்டி ஸ்மால் கேப் 100 ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது. இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. நல்ல ஒரு ஏற்றம். இதை ஃபர்தராக பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு ஏற்றம் போயிட்டுருக்கும். ஸ்மால் கேப் வச்சுருக்கோம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா தலையில் துண்டு போட்டு போக வேண்டிய மாதிரிக்கே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மிட் கேப் ஸ்மால் கேப்லாம். அடுத்தது நிஃப்டி மிட் கேப்பு, இதோட சார்ட்டை நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. இந்த இதான் ஆல் டைம் ஹையே ஆல்ரெடி பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய ஸ்டாக்கு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் உள்ள ஸ்டாக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் எந்தெந்த ஸ்டாக் நல்லா ஏறிக்கு நம்ம பார்க்கலாம். பின்லேப் இந்த ஸ்டாக் வந்து நம்ம அந்த அதிக அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. ஒரு 20 டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். பிஎம்டபிள்யூ நல்ல ஒரு அருமையான ஏற்றம். ஜோதி சிஎன்சி அது நல்ல ஒரு அருமையான ஏற்றம். பட்டேல் இன்ஜினியரிங், ப்ரீகோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டே இருக்குது. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு தாங்க. நல்ல ஒரு அருமையான ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலிகான் கிடையாது, எலன் பாரி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் கீழே இறங்கணுமா இருந்தது. நல்ல ஒரு அருமையான நம்ம இங்கே பிரேக் அவுட்லேயே நம்ம பிடிச்சிருந்தோம். நிறைய நண்பர்களுக்கு தெரியும். நல்ல ஒரு அருமையான ஒரு பிரேக் அவுட் நல்ல ஒரு 2 நாளாக 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா கின்னு மேலே ஏறிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து பார்ப்போம் எந்தெந்த ஸ்டாக் நல்லா ஏறி இருக்குன்னு. வாட்ச் லிஸ்ட்டில் பார்க்கல ஸ்கை கோல்டு கண்டினியூ ஏற்றம். இந்த ப்ரோ சிஸ்டம் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஏற்றங்க. நல்லா நிறைய ஸ்டாக் நல்லாவே ஏறிட்டு இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, அதை பார்க்கலாம். பவரிக்கா இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மெகாவாட்டு விண்டு பவர் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குங்க. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டரு 25 வருஷத்துக்கு. அதாவது ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ₹3.44 வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா குஜராத் கவர்மெண்ட்டுக்கு விற்கிறாங்க. பவரிக்கா ஒரு புதுசாக ஐபிஓ கம்பெனி. இந்த கம்பெனிக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல ஒரு டவுனில் வந்தால் பார்த்திங்கன்னா பவர் செக்டாரில் உள்ள கம்பெனி தான். டவுனில் வந்தால் பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது டவுனில் வரவே இல்லை. முக்கியமான ஒரு சப்போர்ட் லைனில் வந்துருக்கு இந்த ஸ்டாக்கு. புதுசாக ஐபிஓ வந்த கம்பெனி தான். நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்கான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 900 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்கு ஜூலை மந்தில். நல்ல ஒரு மிகப்பெரிய ஆர்டர் தான் இந்த கம்பெனிக்கு. ரைட்டெலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 33.79 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிங்க. ரைட்டெல் வந்து பார்த்திங்கன்னா 2.5% மேலே இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் உள்ள ஸ்டாக்கு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஎம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 158 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ஆர்டர். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு லோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹையில் ஏறி இருக்குது இந்த ஸ்டாக்கு ரீசெண்டாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரா மைக்ரோ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஏஎல் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 2205 கோடிக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்டர்னு சொல்லலாம் அந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நல்ல ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் வந்து தவற விட்டாச்சு. நான் அந்த ஸ்டாக்கை வாங்கலை, என்கிட்ட கிடையாது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு. நான் அந்த இன்னும் டவுன் வரும் பார்த்தேன். நான் டவுன் வரல. இங்கே இடையிலே வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் பிரேக் அவுட் ஆகி இன்னும் போயிட்டே இருக்குது இந்த ஸ்டாக்கு. மலை மேலே உச்சியில் ஏறும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஏறிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கு. ரீசெண்டாக வந்து பார்க்கலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். நல்லா ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டரு 2205 கோடி வாய்ப்பை விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டாக்குக்கு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் இல்லை, ரிசல்ட் வந்துருக்குங்க. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டுங்க. ஜூன் ரிசல்ட்டு. நல்ல ஒரு 500 கோடிக்கு மேலே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது. ஆப்ரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 62, 67 போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 1044 கோடியிலேருந்து 1039 கோடி. நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஷிப்பிங்கு. இந்த ஸ்டாக் யாரும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா இந்த லோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வார பிரச்சனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிலாம் அடி விழுந்து கீழே கிடந்துச்சு. நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்ம குரூப்பில்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு நம்ம ரிசல்ட் வந்திருக்கு. கேம்ஸு இன்றைக்கி அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கவே மாக்கிதுங்க. கேம்ஸு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. இதோட டெக்னிக்கல் சார்ட்டை நம்ம பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்குற சார்ட்டு தான் இது, கேட்குற ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை போகிறேன், ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதை விட்டு டவுன் வரவே மாக்கிது. எப்போ அந்த பாக்ஸுக்கு எங்கிட்டு உடைக்குன்னு தெரியல. இதுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஜூன் குவார்ட்ரு சேல்ஸு ஃப்ளாட்டு தான், அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இயர் ஆன் இயர் பார்க்கையில கொஞ்சம் சேல்ஸு கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 42, 47 கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் நல்லாவே கூடியிருக்கு. குவார்ட்டர் நல்லாயிருக்கு. இயர் ஆன் இயர் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாக் அந்தளவுக்கு பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. நீங்கள் எந்தாச்சும் ரிசல்ட், கம்பெனியை பற்றி ரிசல்ட் தெரியுமா, நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட் இருக்குங்க. எல்லா கம்பெனி ரிசல்ட்டும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் உள்ள ஸ்டாக்குடைய ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் டீப்பாக. ப்ரொமோட்டர் வச்சுருக்காங்களா, இல்லை ப்ரொமோட்டர் செல் பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்களா, எஃப்ஐ, டிஐ வாங்கியிருக்காங்களா, பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ இருக்கா, கடன் வாங்கியிருக்காங்களா, கடன் குறைச்சிருக்காங்களா, இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, ஆப்பரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கா, நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீப் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கண்டினியூவாக கொடுக்கலன்னா அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு 5 ஸ்டாக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி நல்ல ஒரு 6% ஏறின ஸ்டாக்கு தான் ப்ரோஸ்டாம் இன்ஃபோசிஸ்டம். இதோட ரிசல்ட் இன்னும் வரலங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கேப்பு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி, இன்வெர்ட்ரு இந்த மாதிரிக்க பவர் ஸ்டோரேஜில் உள்ள முக்கியமான ஒரு கம்பெனி தான். நம்ம இந்தியாவுக்கு தேவையான ஒரு கம்பெனி சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா செக்டாரில் இருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ், அதுக்கப்புறம் நிறையா செக்டாரில் இருக்காங்க. இந்த ஸ்டாக் அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்களுடைய ப்ராடக்ட் சர்வீஸ் இந்த இருக்குது. யூபிஎஸ் சிஸ்டமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் இன்வெர்ட்ரு, ஹைப்ரிட் சோலார் இன்வெர்ட்ரு, லித்தியம் அயன் பேட்டரி பேக்கப்பு, அதுக்கப்புறம் சர்வர் கண்ட்ரோல்டு, வோல்டேஜ் ஸ்டேபிளைஸு, இது மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டோரேஜ், பவர் செக்டாரில் உள்ள ஐட்டம் தான் வந்து இது ஐட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியை பற்றி நம்ம நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் இதோடைய ரிசல்ட் வரல. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு மைக்ரோ கேப்புங்க. மைக்ரோ கேப் எப்போவுமே ரிஸ்க் தான். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஆகும். மைக்ரோ கேப் தான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பேக்கர் ஆகும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். லார்ஜ் கேப்பும் மல்டி பேக்கர் ஆயிருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2, 3 இயர்ஸாக அந்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு கம்பெனி கொடுக்காது. அதனால தான் நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கேப், ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கேப் ஒரு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாயிருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாயிருக்கு. பேஸ் வேல்யூ 10. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7% நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. இவங்களுடைய ரிசல்ட் இன்னும் வரலங்க. மார்ச் ரிசல்ட் தான் வந்துருது. அது வந்து பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஈரானியர் பார்க்கையில் 7 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 35 கோடி கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 243 ரிசர்வில் வச்சுருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 93 கோடி கடன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ஃபாரின் கம்பெனி, நிறைய கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் வச்சுருக்காங்க. அதுவும் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோடைய சார்ட்டை நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டாக்கோடைய சார்ட் நம்ம பார்க்கலாம். டெக்னிக்கல் சார்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை வீக்லி சார்ட்டில் வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்கு. 1, 2, 3, 4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 5வது டைமாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இந்த வந்திருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா இங்கேருந்து ஸ்டாக்கு பிளாஸ்ட் ஆகி மேலே போகிறதுக்கு, ஆல் டைம் ஹை போகிறதுக்கு சான்ஸு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் என்னுடைய வியூ தான். இன்னொரு 90% இந்த இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து மேலே போணுச்சுன்னா, ப்ரீவியஸ் ஹை போணுச்சுன்னா 90% போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வரல இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது நம்ம 2வது பார்க்க போகிற ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டாருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனி தான் ஐஆர்டிஏ. இந்த கம்பெனி எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு 3% ஏறி இருக்குது. ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு தாங்க. ஸ்டாக் பி வந்து 18, ஆர்ஓசி, ஆர்ஓஇ சுமாராக தான் இருக்குது. பேஸ் வேல்யூ 10, கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 71 இருக்குது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி அதிகமாக இருக்குது. கடன் கொடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் ஈக்விட்டி அதிகமாக தான் இருக்கும். பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் தாங்க இருக்குது. இவருடைய ஜூன் ரிசல்ட் வந்து இன்னும் வரலங்க. மார்ச் ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஜூன் ரிசல்ட் வரல. ரிசல்ட்டுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷேர் ஹோல்டர் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்து இப்போ ஒரு சைட்வேயில் இருக்குது. இதுக்கு மேலே டவுன் ட்ரெண்ட் வருமானு எனக்கு தெரியல.
ஒரு சைடு வேல. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த லோக்கு கீழே போவே இல்லை. அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா முட்டி முட்டி பார்க்குது. எப்படா அந்த ட்ரெண்ட் லைனை உடைப்போம்னு பார்க்குது. இது வரைக்கும் உடைக்கவே இல்லைங்க. 1, 2, 3, 4, 5 எப்போ உடைக்குதோ அப்போ வெடிச்சு சிதறும். அந்த மாதிரிக்கு இருக்குது இந்த ஸ்டாக்கு பார்க்கையில. இதுக்கான நல்ல நேரம் எப்போ வரும்னு தெரில. நீங்களும் உங்கள் வாட்சஸில் வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம 3ஆவதா பார்க்க போகிற ஸ்டாக்கு கேபிஐ கிரீன் எனர்ஜி. இந்த ஸ்டாக்குக்கு ஒன்றும் ரிசல்ட் வரல. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் பவர் ஃபெசிலிட்டி அண்ட் சோலார் அண்ட் விண்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலார்லேயும் அண்ட் விண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ரொவைட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேபிஐ கிரீன் எனர்ஜி இது ஒரு குஜராத் பேஸ்டு கம்பெனிங்க. கேபிஐ குரூப் நிறையா கம்பெனி இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்க்கல 7,500 கோடி. ஸ்மால் கேப்பு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. நல்ல ஒரு அண்டர் வேல்யூ இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லா இருக்குது. பேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குது. கொஞ்சம் பிளச்சிங் வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா மைனஸு. பெக்ரோஷி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே இருக்குது. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதோடைய ஜூன் ரிசல்ட் வரல. மார்ச் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நல்லா அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மார்ச் குவார்டர் ரிசல்ட்டு. ஜூன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நல்லா ஒரு 20-30 கோடி நல்லா கொடுத்தாங்கன்னா ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காம்பவுண்டு சேல்ஸ் குரோத் நல்லா இருக்குது. காம்பவுண்டோட ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் இந்த வருஷம் மட்டும்தான் மைனஸில் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி 5 வருஷத்தில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 86% ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குது. ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக வச்சிருக்காங்க. கடன் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கடன் வாங்கியிருந்தாங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ரு கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 41% இருக்குது. கேபிஐ கிரீன் எனர்ஜியோடைய டெக்னிக்கல் சார்ட்டை நம்ம பார்த்துருவோம். வீக்லி சார்ட்லேயே பார்க்கலாம். பார்த்தா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஸ்டாக்கும் வந்து அப்படி தாங்க. ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் அவுட் பண்ண முடியல. 1, 2, 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ண முடியல. 4 டைம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இங்கே மேலே போகும் தெரியல. இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, அதாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மண்டே ஆகஸ்ட் 10 வருது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். கேபிஐ கிரீன் எனர்ஜி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மீட்டர், அதுக்கப்புறம் ஹோம் அப்ளையன்ஸு தயாரிக்கிற கம்பெனி தான். இந்த கம்பெனியை பற்றி நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹெச்பி எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷமாக இருக்குது. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 22. ஆர்ஓஇ நல்லா இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறவே இல்லை. சில ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி இருக்குது. இந்த ஸ்டாக்லாம் ஏறவே இல்லை. எப்போ ஏறும்னு தெரியல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்லாம் எடுத்து வந்திருக்கேன். அதில் 2-3 ஸ்டாக் நம்ம நண்பர்கள் கிட்ட ஸ்டாக் அவங்க போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10ங்க. இன்னும் ஸ்பிட் போனஸை கொடுக்குறது வாய்ப்பு ஸ்பிட் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 72. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோடைய சார்ட் இதோடைய வெப்சைட்டை வேணால் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோடைய ரிசல்ட் வந்திருக்கான்னு பார்ப்போம். ரிசல்ட் இன்னும் வரலங்க. மார்ச் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31 கோடி நல்லா தான் கொடுத்துருக்காங்க. குவார்டர் நல்லா இருக்குது. ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோடி கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 936 கோடி. பாரோயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 755 கோடி. கடன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 221 கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடியிருக்கு. கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சுருக்காங்க. 72.66. எஃப்ஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இருக்குது. பப்ளிக் கிட்ட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் ஃபுல்லாக இருக்குங்க. அதில் ஸ்மார்ட் மீட்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான எல்லா சுவிட்சு, அடாப்டரு நிறையா இருக்குது. ஸ்மார்ட் மீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் லைட்டு, ஃபேனு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் ப்ராடக்ட் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஹெச்பிஎல் இன்ஜினியரிங்கு, ஹெச்பிஎல் எலக்ட்ரிக்கலு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் இருக்குது. டபுள் டாப் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி முக்கியமான சப்போர்ட்லேருந்து போயிட்டு அந்த ரெசிடென்ஸை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இப்போ ஒரு சைடு வேல தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. நம்ம வேணால் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்க்கலாம். ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கான்னு. ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் அந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகிருக்கு. இன்னும் 2-3 டைம் டச் ஆனால் மட்டும்தான் அந்த வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ரிசல்ட் வரல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ப்ரீபெய்ட். இந்த ஸ்டாக் நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பென்சிவ் ஆஃப் கார்பரேட் எஸ்எம்இ அண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஆட்டோமேட்டட் இன்னோவேஷன் ஒர்க் ஃப்ளோ. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறையா ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% டவுனில் இருக்குங்க. ஏன்னா ஆல் டைம் ஹையை பாருங்கள். இப்போ வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுன்னு பாருங்கள்.
ஸ்டாக் பி 20 இருக்குது, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 44 இருக்குது, கொஞ்சோண்டு பிளச்சிங் வச்சுருக்காங்க. ROI ROC நல்லாயிருக்கு. டெப்த் ஆஃப் தி கம்பெனி வந்து கடன் சுத்தமாக கிடையாது. பெக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது இந்த கம்பெனிக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்குது. எப்போ எந்திரிச்சு ஓடுன்னு தெரியாது, பார்ப்போம். ஜூன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டாக் எந்திரிச்சு ஓடும். மார்ச் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது. இயர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோடி அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஜூன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்குது, காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குது, ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குது. ரிசர்வில் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 1387 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் சுத்தமாக கிடையாது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 66. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 66. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் செல் பண்ணியிருக்காங்க, டிஐயும் செல் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரொமோட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டாக்குடைய சார்ட்டை நம்ம பார்த்துடலாம். படுத்து கிடக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஆல் டைம் ஹைலேருந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா இறங்கினாங்க. ஆல்மோஸ்ட் 66% இறங்கி கிடக்கு இந்த ஸ்டாக்கு. ஆமாம், நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக்கு 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். இந்த கம்பெனி மேலே எந்த ஒரு அலோகேஷனும் எந்த ஒரு ரிமார்க்கும் இது வரைக்கும் வந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்ச நியூஸில். அந்த மாதிரி எதுவும் நியூஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். எந்த ஒரு ஸ்டாக்கை நம்ம பை காலோ செல் காலோ கொடுக்கறதே கிடையாது. இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடருக்கு வேணாம். நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நல்ல ஒரு ஃபைனான்ஸ் அட்வைசர் இல்லைனா செபி ரிசர்ச் அட்வைசரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஆன் ஆயிருக்கு. இந்த மெம்பர்ஷிப்பில் என்ன ஸ்பெஷல்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்குடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ நம்ம போகிறோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் நண்பர்கள் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஒரு சேனல் நம்ம நிறைய ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.